தலைநகர் டெல்லியில் நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து அமைதியான முறையிலே போராடிய மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களின் மீது வரைமுறையில்லாத வன்முறைகளை ஏவிவிட்டு ஒரு மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மோடி அரசை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பிலே மிக எழுச்சியோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கூட்டத்தினுடைய தலைவரும் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருமாகிய என் அன்பிற்கும் மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் என் அன்பு தம்பி மாணிக்கம் தாகூர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர், காஷ்மீர் மாநிலத்தை சார்ந்த நம் அன்பிற்குரிய சகோதரர் குலாம் அகமது மீர் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசுவதற்காக வருகை தர இருக்கின்ற நம்முடைய தோழமை கட்சிகளுடைய தலைவர்கள் ஒவ்வொருவராக வர இருக்கின்றார்கள். இந்த கூட்டத்திலே நன்றியுரை சொல்வதற்காக காத்திருக்கின்ற நம்முடைய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளர் என் அன்பிற்குரிய தம்பி ரூபி மனோகரன் அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளே, தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளே, நம்முடைய மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் இன்றைக்கு மாமல்லபுரத்திலே நடக்கின்ற பயிற்சி முகாமிலே கலந்து கொள்வதற்காக அங்கே இருக்கின்ற சூழ்நிலையிலே அவர்களெல்லாம் இந்த கூட்டத்திலே பங்கேற்காத நேரத்திலும் கூட இவ்வளவு எழுச்சியோடு என் கண்ணு கட்டிய தூரம் வரை இங்கே திரளாக திரண்டிருக்கின்ற நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தொண்டர்கள், அவர்களை வழிநடத்துகின்ற நம்முடைய சர்க்கிள் கமிட்டி, வட்ட கமிட்டி, மாவட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், உங்கள் எல்லோரையும் இந்த அன்பான முறையிலே இந்த நிகழ்வுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். சில பேருக்கு இந்த கூட்டத்தை பார்த்து ஆச்சரியமாக இருக்கலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டம் சாதாரணமாக 6 மணிக்கு என்று சொன்னால் அது 7:30 மணிக்குத்தான் ஆரம்பிக்கும். ஆனால் இது மாணிக்கம் தாகூருடைய காலம். எது நடந்தாலும், யார் வந்தாலும், யார் வராவிட்டாலும் 6 மணி நிகழ்வு என்று சொன்னால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய நிகழ்வுகள் சரியாக இனிமேல் 6 மணிக்கு துவங்கும். நாம் எல்லோரும் 6 மணிக்கு வந்தால் தலைவர் 5:50 வந்து உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு ஆரோக்கியமான காலத்தை நோக்கி நாம் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறோம். இன்று அனைத்து கட்சியினுடைய கூட்டம் என்பதால் மேடையிலே இத்தனை நாற்காலிகள். நம்முடைய கூட்டம் என்றால் இனிமேல் மேடைகளில் நாற்காலி இல்லை என்று தலைவர் மிக கண்டிப்பாக சொல்லி இருக்கிறார். பேசுகிறவர் மட்டும்தான் மேடையிலே நின்று பேசுவார், மற்றவர்கள் கீழே இருந்து கேட்க வேண்டாம். இப்படியெல்லாம் ஒரு ஒழுக்கமும் வரைமுறையும் இருந்தால்தான் ஒரு இயக்கம் முன்னேற்றத்தை நோக்கி, நாம் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி மிக வேகமாக திடமாக பயணிக்க முடியும். என் அன்பிற்குரிய நண்பர்களே, இந்திய வரலாற்றிலே இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நாள். 26 ஆண்டுகளாக இந்த தேசத்திலே ஒரு அசைக்க முடியாத தலைவன் தான், யாருக்கும் அடிபணியாத தலைவன் நான், யாருக்கும் பதில் சொல்ல கடமைப்படாத தலைவன் நான். இந்த நாட்டின் எந்த அரசியல் சாசன சட்ட நிறுவனமும் என்னை கட்டுப்படுத்தாது. உச்சநீதிமன்றமா என்னை கட்டுப்படுத்தாது, நாடாளுமன்றமா என்னை கட்டுப்படுத்தாது, தேர்தல் ஆணையமா
என்னை கட்டுப்படுத்தாது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாட்டினுடைய வரலாற்று புகழ்மிக்க பாரம்பரியமான ஊடகம் அவர்கள் அத்தனை பேரையும் ஒரு பெட்டிக்குள்ளே வைத்து பூட்டியதை போல நான் நினைத்ததை மட்டும்தான் அவர்கள் பேசுவார்கள். நான் சொல்வதை மட்டும்தான் அவர்கள் சொல்வார்கள். நான் எப்படி ஒரு செய்தியை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேனோ அப்படித்தான் அந்த செய்தியை வெளியே கொண்டு வருவார்கள். இதற்கு ஒத்துக்கொள்ளாத ஊடகங்களை நான் விலைக்கு வாங்குவேன். தேசிய ஊடகமாக இருந்தாலும் ரீஜனல் மீடியா என்று அழைக்க சொல்லக்கூடிய மாநிலங்களை சார்ந்த ஊடகங்களாக இருந்தாலும் தனக்கு வேண்டிய பெரும் முதலாளிகளை வைத்து அந்த ஊடகங்களை விலை பேசி வளைத்து போட்டு அதன் முழுவதும் ஆதிக்கம் செலுத்தி தேசம் முழுவதும் தனக்கு விரோதமாக உண்மையான செய்திகள் வராமல் பார்த்து கொண்டு ஏறக்குறைய 1/4 நூற்றாண்டு காலத்தை ஒரு தனி மனிதர் கடந்திருக்கிறார். அவரை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவர் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டார். பிரதமராக பொறுப்பேற்ற நாள் மட்டுமல்ல, 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை கொண்டாடிய அந்த நபர் தன்னுடைய நீண்ட நெடிய பொது வாழ்க்கையிலே ஒரு நாள் கூட அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்ததில்லை. ஊடகத்தார் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவர் பதில் சொன்னதில்லை. நாம் எத்தனையோ பிரதமர்களை பார்த்திருக்கிறோம். இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக அடிமைத்தலையில் இருந்து இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய தேக்கு மர தேகத்தை இந்த தேசத்தினுடைய சிறைகளிலே 11 ஆண்டுகள் பூட்டி வைத்த ஜவஹர்லால் நேரு அவர்களை நாம் பிரதமராக பார்த்திருக்கிறோம். 1947 குண்டூசி கூட செய்ய முடியாத நாட்டிலே அந்த மாபெரும் தலைவன் தான் விடைபெற்று செல்லுகின்ற போது விண்கோளங்களை ஏவுகின்ற வல்லமை மிக்க வல்லரசாக இந்திய திருநாட்டை சமைத்து விட்டு சென்றார். நம்முடைய அருமைக்குரிய அன்னை இந்திரா காந்தி வங்கிகளை தேசியமயமாக்கி மன்னர் மானியத்தை ஒழித்து நாடு முழுவதும் சோசலிசத்தினுடைய விதைகளை விதைத்து ஏழைகளுக்கான ஆட்சியாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியை நடத்தி ஒரு வரலாற்று புகழ்மிக்க வரலாற்றை படைத்த நம்முடைய அன்னை இந்திரா காந்தி அவர்கள் இந்த தேசத்தினுடைய பிரதமராக எத்தனை ஆண்டு காலம் பதவி வகித்தார். லால் பகதூர் சாஸ்திரி, நரசிம்மராவ், நம்முடைய இதயம் கவர்ந்த தலைவர் ராஜீவ் காந்தி, நம்முடைய பெருமைக்குரிய பிரதமர் மன்மோகன் சிங், ஏன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகல் பிகாரி வாஜ்பாய், இப்படி இந்த தேசம் பல பிரதமர்களை பார்த்திருக்கிறது. ஆனால் எந்த பிரதமரும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டேன் என்று சொன்னதில்லை. பத்திரிகையாளர்களை பார்க்க மாட்டேன் என்று சொன்னதில்லை. ஒரு தவறு நடந்தால், ஒரு அமைச்சர் தவறு செய்தால் அவர் பொறுப்பேற்க மாட்டார் என்று இதுவரை யாரும் சொல்லவில்லை. ஆனால் இந்த 25 ஆண்டுகள் எந்த தவறுக்கும் எந்த அமைச்சரும் பொறுப்பேற்றதில்லை. ஆனால் என் அருமை நண்பர்களே, நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்று இந்த தேசத்தினுடைய இளைஞர்களை மனமாற பாராட்டி இருக்கிறார். எதிர்க்கட்சிகள் செய்ய முடியாத ஒன்றை, பத்திரிகைகள் செய்ய முடியாத ஒன்றை, அயல் நாடுகளிலே இருக்கின்ற பிரபலமான பத்திரிகைகள் தலையங்கம் எழுதியும் சாதிக்க முடியாத ஒன்றை, நீதிமன்றங்களின் கண்டனங்கள் செய்ய முடியாத ஒன்றை, இந்த தேசத்திலே 18 வயதிலிருந்து 25 வயது வரை உள்ள இளைஞர்கள் இன்று ஒரு பெரும் சக்தியாக திரண்டு இன்று மன்னாதி மன்னன் என்று சொன்ன நரேந்திர மோடியை இன்று மண்ணை கவ செய்திருக்கிறார்கள். இது இந்திய ஜனநாயகத்தினுடைய மிக மிக முக்கியமான வரலாற்று புகழ்மிக்க நாள். இன்று ஜனநாயகம் மீண்டும் பிழைத்திருக்கிறது. ஆனால் என் அருமை நண்பர்களே, இந்த எழுச்சி ஒரு நாளில் வந்துவிடவில்லை. இந்த எழுச்சிக்கு காரணம், இதை அரசியல் ரீதியாக ஆராய்ந்து பார்த்தால், ராகுல் காந்தி என்கிற தனி மனிதன் என்று பாரத் ஜோடோ யாத்திரா என்கிற ஒரு யாத்திரையை தொடங்கி இந்த தேசத்தினுடைய ஆன்மாவை தட்டி எழுப்பினாரோ அன்றிலிருந்து ஏற்பட்ட புரட்சிதான்
இன்று வெடித்து கிளம்பி இருக்கிறது. ஒரு பெரிய பாறையை சம்மட்டி வைத்து அடிக்கிறோம். முதல் 4 அடிகளிலே அது உடைவதில்லை. ஆனால் 5வது அடியிலே உடைகிறது. அதற்காக 4 அடிகள் வீணாக போன அடிகள் அல்ல. அந்த 4 அடிகள் தான் அந்த பாறையினுடைய மத்திய பகுதியை உருக்குலைய செய்து அதை வெடித்து சிதறுவதற்கான சூழ்நிலையை அந்த 4 அடிகள் உருவாக்கி வைத்து 5வது அடி சம்மட்டி விழுந்த உடனே அது அடித்து சிதறுகிறது. அந்த 4 அடியை அடித்த பெருமை நம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சார். ஆனால் இன்று பெருந்தன்மையாக அவர் சொல்லுகிறார், I am proud of my youth. நம்முடைய இளைஞர்கள் மீது நான் பெருமைப்படுகிறேன், அவர்கள் மீது நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். இந்த தேசத்திலே இன்னும் சில காலம் மோடி பிரதமராக தொடர்ந்தால் இந்த தேசம் என்ன ஆகும் என்பதை நம் தலைவர் ஒவ்வொரு நாளும் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த தேசத்தினுடைய பொருளாதாரம், இந்த தேசத்திலே நாம் உருவாக்கி வைத்திருக்கின்ற அரசியல் சாசன அமைப்புகள், இந்த தேசத்திலே நாம் கட்டி எழுப்பியிருக்கின்ற பத்திரிகை சுதந்திரம், இந்த நாட்டிலே நாம் உருவாக்கி வைத்திருக்கின்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடைய எழுச்சி, இவற்றையெல்லாம் இந்த 25 ஆண்டுகள் குஜராத் முதலமைச்சராக அவர் புறப்பட்ட நாளில் இருந்து இன்று பிரதமராக 12-13 ஆண்டுகள் வரை நாம் உருவாக்கி வைத்த அத்தனையும் சிதைத்து ஒரு குரங்குகை பூமாலை போல இந்த தேசத்தை சின்னாபின்னமாக்கி வருகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்டிலே பணமதிப்பிழப்பு நடவடிக்கை நடந்தபோது இந்த மக்கள் பெரும் புரட்சியாக எழுந்திருக்கவில்லை. கொரோனா சமயத்திலே இந்த தேசத்திலே நம்முடைய தடுப்பு ஊசி மருந்துகளை எல்லாம் வெளிநாட்டிலே கொண்டு விற்றாரே, அப்பொழுது கூட நாம் கொந்தளித்து எழவில்லை. கொரோனா காலத்திலே தவறாக கையாண்டு இந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்மூலமாக்கினாரே, அப்பொழுதெல்லாம் நாம் எழுந்திருக்கவில்லை. நம் நாட்டினுடைய சிறு குறு தொழில்கள், மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வாழ்வாதாரங்களை எல்லாம் கெடுத்து அத்தனை பேரையும் வாழ்விழக்க செய்த அந்த கொடுமையை கண்டித்து நாம் எல்லோரும் ஒரு குரலாக நாம் எழுந்திருக்கவில்லை. என் அருமை நண்பர்களே, உலகத்தினுடைய வரலாற்றிலே இல்லாத அளவிலே ஒரு நாட்டினுடைய பாராளுமன்ற ஜனநாயகத்திலே நமக்கு இருக்கிற அடிப்படையான உரிமை என்ன உரிமை? வாக்களிக்கும் உரிமை. இந்த தேசத்திலே நான் பிறந்ததற்கு, இந்த மண்ணின் மகனாக நான் வாழ்வதற்கு, இந்திய நாட்டினுடைய குடிமகன் என்று நான் சொல்வதற்கு எனக்கு இருக்கின்ற ஒரே ஆயுதம் என் கையிலே இருக்கின்ற வாக்குரிமை. ஆனால் இந்த மோடி அரசு அந்த வாக்குரிமையும் பறித்து இந்த நாட்டின் குடிமக்களை நிர்வாணமாக நிறுத்தியது. பல மாநிலங்களிலே லட்சக்கணக்கான வாக்காளர்கள் தங்கள் வாக்குரிமைகளை இழந்து நிற்கிறார்கள். இன்றைக்கு அதற்கு பதில் சொல்ல வேண்டிய தேர்தல் ஆணையம் இன்று மோடியினுடைய கைப்பாவையாக மாறி இந்த நாட்டின் தேர்தலை ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு நாளும் விலை பேசி மோடியினுடைய அரசுக்கும் பாஜகவுக்கும் அதன் ஆதரவாளர்களுக்கும் விற்பதை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில்தான் இன்றைக்கு நாம் எல்லோரும் ஒன்றாக திரண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு புதிய ஆட்சி மாற்றம் வந்தவுடனே தமிழகத்திலே பல்வேறு விதமான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறார்கள். புதிய அரசுக்கு தமிழக காங்கிரஸ் முழுமையான ஒத்துழைப்பை தருகிறது. அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு ஆதரவை தருகிறது. மாநில அரசு எடுக்கின்ற லஞ்சம் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை மாநில காங்கிரஸ் கட்சி ஆதரிப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கு ஆதரவாக பெரும் மக்கள் இயக்கத்தை நடத்தினோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்த ஜூலை 15ஆம் நாள் நம்முடைய காங்கிரஸ் கட்சி நண்பர்கள் 13ஆம் திகதியிலிருந்து 19ஆம் திகதி வரை ஒரு வார காலம் தமிழ்நாடு முழுவதும் ஊழல் லஞ்சத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை நாம் எடுத்து கையெழுத்து இயக்கத்தை நடத்தினோம். பல்லாயிரக்கணக்கான மக்களை அணிதிரட்டினோம். இன்று இந்த கூட்டத்திலே நம்மோடு ஒத்திசைவாக இருக்கின்றவர்கள்,
நம்மோடு நம்முடைய கருத்திலே உடன்படுகின்றவர்கள், நம்மோடு தோழமை பூண்டிருக்கின்றவர்கள் இன்றைக்கு இந்த மாணவர்களுக்கு எதிராக நடந்திருக்கின்ற வன்முறைகளை கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கு மூல காரணமாக இருக்கின்ற நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்லுகின்றவர்கள் தான் இந்த மேடையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். எந்த நாட்டிலும் நிர்வாகத்திலே தவறுகளே நடக்காது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் விவரமற்றவர்கள் அல்ல. காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்திலே தவறுகள் நடக்கவில்லையா என்று கேட்பவர்களுக்கு நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுவோம், தவறுகள் நடந்திருக்கின்றன. ஆனால் அந்த தவறுகளுக்கு பொறுப்பானவர்கள் அதற்கான தண்டனையை பெற்றிருக்கிறார்கள், இல்லை பொறுப்பேற்றிருக்கிறார்கள். 1967 அதற்கு முன்னர் அதற்கு பின்னர் எப்பொழுதெல்லாம் அரசாங்கம் ஒரு தோல்வியை ஒரு தவறை சந்தித்ததோ அதற்கெல்லாம் அதற்கு பொறுப்பான அமைச்சர்கள் பதவி விலகி இருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள அரியலூரிலே நடந்த ஒரு ரயில் விபத்துக்காக நம்முடைய மேனாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ராஜினாமா செய்தார்கள். ஓவி அழகேசன் அவர்கள் ராஜினாமா செய்தார்கள். நம்முடைய தலைவர் வாழப்பாடியார் ராமமூர்த்தி அவர்கள் காவேரி நதி நீர் பங்கீட்டுக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். ரயில்வே துறையினுடைய உத்தியோகத்திலே ஒரு சிறிய தவறு நடந்துவிட்டது என்று பத்திரிகையில் வந்த செய்திக்காக நம் ரயில்வே அமைச்சர் பன்சால் அவர்கள் ராஜினாமா செய்தார். அரசாங்க வழக்கறிஞரிடம் தொலைபேசியிலே பேசியதே தவறு என்று சொல்லி இந்த நாட்டினுடைய சட்டத்துறை அமைச்சர் அஸ்வின் குமாரை குற்றம் சாட்டினார்கள். அதற்காக அவர் ராஜினாமா செய்தார். ஆனால் எந்த தவறு நடந்தாலும், எந்த கொடுமை நடந்தாலும், எந்த பாதகம் நடந்தாலும் நானோ என்னுடைய அமைச்சர்களோ பொறுப்பேற்க மாட்டோம் என்று சொன்ன மோடியினுடைய முகத்திரை இன்று கிழிந்து அவர் இன்று மக்கள் முன்பு அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். என் அருமை நண்பர்களே, இன்றைக்கு மக்களின் எழுச்சி எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யும் என்பதை இன்று இந்திய நாட்டு மக்கள் இந்த நாட்டு மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். மக்கள் ஒன்றெழுந்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் எத்தனை துரைத்தனம் செய்து இந்த நாட்டின் அத்தனை அமைப்புகளையும் அதிகார அமைப்புகளையும் தங்கள் கைகளுக்குள்ளே பூட்டி வைத்துக் கொண்டாலும் சரி, இந்த நாட்டு மக்கள் நினைத்தால் அந்த ஆட்சி அந்த அரசு ஒரு நாளில் கவிழும் என்பதை இந்த மக்கள் இன்று நிரூபித்திருக்கிறார்கள். புரட்சியாளன் சேக்குவாரா சொல்லுவான், மக்களுக்கு சக்தி வந்துவிட்டால், உணர்ச்சி வந்துவிட்டால் ஆகாயத்திலே பறக்கின்ற விமானங்களை கைகளால் பிடித்து வளைப்பார்கள் என்று சொல்லுவான். எரிய வருகின்ற குண்டுகளை கைகளால் தாங்குவார்கள் என்று சொல்லுவான். அதை போல இந்த நாட்டு இளைஞர்கள் சமூக தொடர்பு சாதனங்களை கருவிகளாக வைத்துக் கொண்டு மோடி அரசினுடைய முகத்திரையை கிழித்து அவர் சொல்லுகின்ற உண்மைக்கு மாறான அத்தனையும் எவ்வளவு பெரிய அபாண்டம் என்பதை ஒவ்வொரு நாளும் புள்ளி விவரங்களோடு தெரிவித்து இன்று அவர்களை பணிய வைத்திருக்கிறார்கள். ஒரு பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது மக்கள் எழுச்சிக்கு, மக்கள் சக்திக்கு. அதை கொண்டாடுகிற வகையில்தான், அதை மக்களுக்கு நினைவூட்டுகிற வகையில்தான் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துகிறோம். இன்னும் அடைய வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. நாம் அடைய வேண்டிய இலக்குகள் நிறைய இருக்கின்றன. ஒன்றை மட்டும் சொல்லுவோம், நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்று மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், தர்மேந்திர பிரதான் அமைச்சராக இருந்து பதவி விலகுவது என்பது ஒரு துவக்கம் தான். இட்ஸ் எ குட் பிகினிங். ஆனால் இந்திய நாட்டினுடைய கல்வி திட்டத்தையே மாற்ற வேண்டும். சமீப காலமாக இந்த கல்வி திட்டத்திலே ஊடாடி இருக்கின்ற வகுப்புவாத அரசியலை முன்னின்று நடத்துகின்றவர்கள் கல்வி நிறுவனங்களை கைப்பற்றிக் கொண்டு மாணவர்களை சமஸ்கிருதமயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். சான்ஸ்கிரிட்டைசேஷன். பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களாக யார் நியமிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் RSS இயக்கத்தினுடைய பிரச்சாரகர்கள் துணைவேந்தர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். கணிதமும் அறிவியலும்
பூகோளமும் சரித்திரமும் உலக நாடுகள் தழுவி இருக்கிற புதிய தொழில்நுட்பத்தையும் படிக்க வேண்டிய மாணவர்களை வானசாஸ்திரம் படியுங்கள், கைரேகை படியுங்கள், சாதக குறிப்புகளை படியுங்கள், இதிகாசங்களை படியுங்கள் என்று சொல்லி அந்த கல்வியினுடைய முனைப்பை மழுங்கடிக்க செல்கின்ற ஒரு கல்வி முறையை பார்க்கிறோம். நம்முடைய அருமை தம்பி IUML தேசிய செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை மனவாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அந்த கல்வி திட்டத்தை மீட்டெடுக்க வேண்டும். என் அருமை நண்பர்களே, நாம் உருவாக்கி வைத்த கல்வி முறை வேறு. இன்னைக்கு அமெரிக்காவிலே போய் கலிபோர்னியாவிலே சிலிகான் வேலியிலே அங்க இருக்கின்ற கூகுள், மைக்ரோசாப்ட் இன்னும் பெரிய நிறுவனங்களிலே தலைமை செயல் அதிகாரியாக இருக்கின்றவர்கள் யார் என்று பார்த்தால் அவர்கள் சொல்லுவார்கள், நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன், IIM படித்தேன், IIT படித்தேன் என்று சொல்வார்கள். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். என் அருமை நண்பர்களே, இந்த நிறுவனங்களை எல்லாம் இந்த நாட்டுக்கு துவக்கி வைத்தது யார் தெரியுமா? பண்டித ஜவஹர்லால் நேருவினுடைய காலத்திலே முதல் கல்வி அமைச்சராக இருந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள்தான் இந்த IIM, IIT, IIC உருவாக்கினார். ISRO நிறுவனத்தை உருவாக்கினோம். வானத்திலே விண்கோளை ஏவுகின்ற புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கினோம். 256 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினோம். அதிலே வேலை வாய்ப்புகளை எல்லோருக்கும் கொடுத்தோம். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு என்று கொடுத்தோம். ஆனால் இன்று வேலை வாய்ப்புகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். பொதுத்துறை நிறுவனங்களை நாள்தோறும் கூவி கூவி விற்கிறார்கள். இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கிறோம். நம்முடைய மாணவர்களை காயப்படுத்திய நேற்றைய தினம் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பெரிய நேஷனல் சேனல்ல வர்றதில்லை இந்த நியூஸ்லாம். ஒரு மாணவர் அவருடைய உடம்பிலே பெல்லட் குண்டுகள் பாதிக்கப்பட்டிருப்பதை நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அப்படியே வீடியோவிலே காண்பிக்கிறார். அந்த இளைஞனுடைய உடம்பு முழுவதும் பெல்லட் குண்டால் துளைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேசத்து மாணவர்கள் மீது பெல்லட் குண்டுகளை பிரயோகிக்கக்கூடிய அதிகாரத்தை எந்த சட்டமும் மோடிக்கு வழங்கவில்லை. அப்படி அவர்கள் மேல் அந்த ஆயுதங்களை பயன்படுத்துவது கொலை குற்றத்திற்கு சமம். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதையெல்லாம் செய்த பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆகவேதான் என் அருமை நண்பர்களே, இன்று எழுச்சியோடு கூடியிருக்கிறோம். நம்முடைய அருமை தம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நடத்தப்படுகின்ற முதல் அரசியல் நிகழ்வு இவ்வளவு எழுச்சியோடு பொதுக்கூட்டம் போல நம்முடைய தோழமை கட்சிகளோடு நடக்கின்ற நிகழ்வு இவ்வளவு அற்புதமாக நடப்பது என்பது மிகப்பெரிய உற்சாகத்தை தருகிறது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தல், இந்த அணியிலே இருக்கின்ற நாம் ஒவ்வொரு நாளும் பொழுதும் நம்முடைய மக்கள் சக்தியை திரட்டுகின்ற பணியிலே ஒன்றாக இருந்து ஒரே கொள்கை சித்தாந்தம் உடைய நாம், ஒரே சிந்தனையிலே ஒருமித்து இருக்கிற நாம் இன்று பாசிச அரசை வீழ்த்த வேண்டும் என்று என்ற கங்கணத்திலே கைகோர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள், மதச்சார்பற்ற சக்திகள், சமூக நீதி சக்திகள் தொடர்ந்து ஒன்றிணைந்து போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த நம் நண்பர்கள் அத்தனை பேருக்கும், இதை முன்னின்று நடத்திய நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் நான் ஒருவர் பேரை சொன்னால் ஒருவர் பேரை விட்டு விடுவேன். அதான் தலைவர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் யாருடைய பேரையும் விடாமல் அத்தனை பேரையும் சொல்லுவார். ஆகவே இந்த அருமையான நிகழ்வு, இவ்வளவு எழுச்சியான கூட்டம், இவ்வளவு உற்சாகமான நேரம், சேர்ந்திருக்கின்ற தோழமை, இணைந்திருக்கிற நட்பு, கூடி வந்திருக்கின்ற நம்முடைய தொண்டர்கள், இப்படி பார்க்கின்ற இடமெல்லாம் உற்சாகம் கிளம்பி இருக்கிற இந்த அற்புதமான நேரத்திலே உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி, வாழ்த்துக்கள் சொல்லி, வெற்றி நமதே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.